ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா, குஞ்சு கருவாடு எப்படி வதக்கலான்னு பார்க்கலாம். கருவாடை தண்ணியில் ஒரு 4 டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஏன்னா கருவாடில் மணல் இருக்கும், அதனால் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் அந்த மணல் இருக்கிறதுனால தண்ணியில் ஒரு 4 டைம் நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வடை சட்டியில் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டு, இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதோட 2 வரமிளகாய் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க, கிளறி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2-3 நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த கருவாடில் உப்புலாம் இருக்காது, அதனால் நம்ம தாராளமாக அதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்தோம்னா தக்காளி கொஞ்சம் வதங்கும் சீக்கிரமாக, அதனால் உப்பு சேர்த்து மூடி போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், மூடியை திறந்து பார்க்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்குது. இப்போ தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தேவையாக சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் அது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம், கொஞ்சம் வாடை போகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாடெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது நம்ம நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுருக்க அந்த கருவாடை அதோடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. அதோட தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு மூடி போட்டுக்கலாங்க. அப்போ தான் கருவாடு கொஞ்சம் வெந்து வந்திருக்கும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். கருவாடு நல்லா வெந்து வந்திருக்குது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டாட்டா, பாய் பாய்.